இன்று பிறந்த நாள் காணும் பாலியர் சங்க ஆயுட்கால அங்கத்தினர் யாவருக்கும் பாலியர் சங்கம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்றைய தங்க வசனம், உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேங்க்யூ. ஒரு காட்டில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரித்தது. பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அழகாக துருதுருப்பாக இருந்தன. ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்து அழகும் அடர்த்தியும் இல்லாத முடியுடன் அசிங்கமாக இருந்தது. அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது. உடன் பிறந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண்டாலே பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தே கூட அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடன் நீந்தியது. அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது. நான் மட்டும் ஏன் எப்படி அவளை சின்னமாக பிறந்தேன்? முட்டையிலேயே உடைஞ்சி இறந்து போயிருக்கலாமே என்று வேதனையுடன் பல நாட்கள் அழுது கதறியது. நாட்கள் ஓடின. அசிங்கமாக இருந்த வாத்து குஞ்சை நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமானதாகவும் நீளமானதாகவும் பலமுள்ளதாகவும் மாற ஆரம்பித்தன. தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிச்சு. இப்போது அந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண் கொள்ளா அழகுடன் காட்சி அளித்தது. அம்மா வாத்து கூட பிறந்த மற்ற வாத்துக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது. நடந்தது என்னவென்றால், ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டத்தில் முட்டையிட்டு சென்றுவிட்டது. இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடைக்காத்து குஞ்சும் பொறித்து விட்டது. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. ஒரு நாள் வந்தது. அன்னப்பறவை படபடவென்று சிறகை அடித்து மேலே எழும்பியது. கேலி செய்தவர்கள், வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாக வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாக மறைந்து போனது. ஆம், உங்களை தூச்சுபவர்கள் யாவரும் வாத்து கூட்டங்களாக இருக்கலாம். உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்களது காலம் கனிந்து அன்னப்பறவையாய் மாறும் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் உங்கள் நிலையிலேயே மீண்டும் உயர்த்தப்படுவீர்கள்.